நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் இன்றைக்கும் கட்டுக்கிடங்காத மக்கள் கூட்டத்தினால் நிறைந்திருக்கிறது. புகழ்பெற்ற ஆலயமாகவும் திகழ்கிறது. பல்வேறு படையெடுப்புகளும் ஆக்கிரமிப்புகளும் கோவிலை சுற்றி நடந்த போதிலும் எந்த தடையும் இன்றி ஆகம விதிமுறையின்படி ஒவ்வொரு பூஜைகளும் விழாக்களும் நடந்து வரும் திவ்ய சேஸ்திரமாக திருப்பதி விளங்குகிறது. ஸ்ரீமன் நாராயணனின் அருள் பரிபூர்ணமாக திருமலையில் வியாபித்து இருப்பதினால் திருவரங்கத்திற்கு இணையாக பூலோக வைகுண்டம் என பக்தர்கள் அழைக்கிறார்கள். இந்த தலம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருமலை திருப்பதிக்கு பெருமாள் எப்படி வந்தாரு, பெருமாளுக்கும் தாயாருக்கும் எப்படி திருமணம் நடந்தது என்பதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. கிருஷ்ண அவதாரத்தை முடித்துக்கொண்டு விஷ்ணு பகவான் வைகுண்டத்தில் இருந்து வந்தார். அந்த சமயம் பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி பல அநியாயங்களும் குற்றங்களும் பெருகின. இதனால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதால் இதனால் இறைவன் மீண்டும் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டும் என கங்கை நதிக்கரையில் காஷ்யப்ப முனிவரின் தலைமையில் முனிவர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தனர். அதை கண்ட நாரதர் இந்த யாகம் யாருடைய நன்மைக்காக நடத்தப்படுகிறது என முனிவர்களிடம் கேட்டார். ஆனால் அங்கிருந்த முனிவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியவில்லை. அதனால் பிருகு முனிவரிடம் ஆலோசனை கேட்க சென்றனர். பிருகு முனிவரின் உள்ளங்காலில் ஒரு கண் இருந்ததால் அவருக்கு மற்ற முனிவர்களை விட ஞானம் சற்று அதிகமாகவே இருந்தது. அவர் இதற்கு ஒரு தீர்வு காண நினைத்து பிரம்மனை தரிசிக்க சத்தியலோகத்திற்கு சென்றார். அங்கே பிரம்மன் சரஸ்வதி இருவருமே வேதங்களை ஓதிக்கொண்டு இருந்தனர். அவர்கள் முனிவர் வருவதை கவனிக்கவே இல்லை. சற்று நேரம் பொறுத்து பார்த்த முனிவர் இவர் வழிபாட்டிற்கு உகந்தவர் இல்லை என முடிவு செய்து சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றார். கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனித்திருந்தார்கள். பிருகு முனிவர் அங்கு யார் தடுத்தும் கேளாமல் நேரடியாக இருவரும் இருக்கும் இடத்திற்கு சென்றார். இதை கண்ட சிவபெருமானுக்கு கோபம் ஏற்பட்டது. அவர் பிருகு முனிவரை கண்டித்தார். இதனால் பிருகு முனிவர், பூலோகத்தில் இனி உனக்கு லிங்க சுரூபம் மட்டுமே, அதற்கே பூஜைகள் நடத்தப்படும் என சாபமிட்டார். இருவரும் தன்னை மதிக்கவில்லை என்ற கோபத்துடன் கடைசியாக வைகுண்டத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவை வணங்க வந்தார். ஆனால் மகாவிஷ்ணுவோ ஆனந்த சயன கோலத்தில் இருந்ததால் அவரும் முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை. அதனால் ஆத்திரமடைந்து மத்தி இழந்த பிருகு முனிவர் மகாலட்சுமி தேவியின் உறைவிடமாக இருக்கும் மகாவிஷ்ணுவின் நெஞ்சில் எட்டி உதைத்தார். முனிவரின் கோபத்தை தணிக்க நினைத்த பெருமாள் தன்னை எட்டி உதைத்த காலை சட்டென பிடித்து பாதங்களை மென்மையாக அழுத்திவிட்டார். அந்த இதத்தில் முனிவரின் கோபம் தணிந்தது. அதே சமயம் மகாவிஷ்ணு பிருகு முனிவரின் காலில் இருந்த கண்ணை பறித்து விட்டார். பாதத்தில் இருந்த கண் தான் அவருக்கு இத்தனை ஆங்காரத்தையும் தந்து கொண்டிருந்தது. அந்த கண்ணை பறித்ததும் தனது தவறை உணர்ந்த முனிவர் மகாவிஷ்ணுவிடம் மன்னிப்பு கோரிவிட்டு மும்மூர்த்திகளில் சிறந்தவர் இவரே என முடிவு செய்தார். இருப்பினும் தனது மணவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத மகாலட்சுமி அவரிடம் கோபித்துக் கொண்டு பூமிக்கு சென்று விட்டார். அவரை தேடி மகாவிஷ்ணு பூலோகத்தில் உள்ள வேங்கடமலையில் உள்ள புஷ்கரணியின் கரையில் ஒரு புளிய மரத்தடியில் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார். பெருமாள் அமர்ந்து தவம் செய்த சமயம் அவரை சுற்றி புற்று உருவானது. மகாவிஷ்ணுவின் இந்த நிலையை கண்டு மனமுருகிய பிரம்மதேவரும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கத்தோடு பசு மற்றும் கன்றுக்குட்டியாக வடிவெடுத்து பூலோகம் வந்தனர். இங்கு நடக்கும் அனைத்தையும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி தேவி சூரிய பகவானின் அறிவுரையின்படி மாடு மேய்க்கும் பெண்ணாக உருவம் எடுத்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விற்றார். அவற்றை வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் அவற்றை வேங்கடமலைக்கு மேய அனுப்பினார்கள். அங்கே ஒரு எறும்பு புற்றில் மகாவிஷ்ணு இருப்பதை கண்ட பசு தானாகவே அங்கே பால் சுரக்க ஆரம்பித்தது. அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்தார். இதற்கிடையே அரண்மனையில் அந்த பசு பால் தருவது இல்லை என்பதை உணர்ந்த வேலையால் பசுவை பின்தொடர்ந்து வந்தான். தானாகவே பால் சுரந்து பாலை வீணடிப்பதாக நினைத்த அவன் பசுவின் மீது தன் கோடாரியை வீசி எறிய
அதுவோ பசு மீது பட்டுவிடக் கூடாது என மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அதை தான் வாங்கி கொண்டார். அவன் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கி அதனால் ரத்தம் வருவதைக் கண்ட வேலையால் அதிர்ச்சியில் உயிரிழந்தான். இரத்த கரையுடன் பசுமாடு வருவதைக் கண்ட சோழராஜா என்ன நடந்தது என அறிய அதை பின்தொடர்ந்து வந்தான். அங்கே எறும்பு புற்றின் அருகே தனது வேலையால் இறந்து கிடப்பதை கண்டு ஏதும் அறியாமல் விழித்து கொண்டிருந்தான் அரசன். அப்பொழுது அவனுக்கு காட்சியளித்த விஷ்ணு பகவான் அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபமிட்டார். ஆனால் மன்னன் மீது தவறேதும் இல்லை என்ற காரணத்தால் அவன் அடுத்த ஜென்மத்தில் ஆகாய ராஜாவாக பிறப்பாய் என்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயம் அவனது சாபம் தீரும் என்றும் ஆசி வழங்கினார் விஷ்ணு பகவான். இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் திருப்பதி மலை வராக சுவாமியின் ஆதி வராக கஷேத்திரமாக இருந்தது. சோழ ராஜாவிற்கு ஆசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு சீனிவாசன் என்ற பெயருடன் தனக்கு ஒரு இருப்பிடத்தை வேண்டி வராக சுவாமியை சந்தித்தார். அவரும் மகிழ்ந்தே இடமளித்தார். அதற்கு நன்றி கூறும் விதமாகத்தான் இன்றும் திருப்பதிக்கு செல்பவர்கள் முதலில் புஷ்கரணியில் குளித்து வராக சுவாமியை தரிசித்து பூஜை செய்து நைவேத்தியங்கள் படைத்துவிட்டு பிறகே வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டும் என ஐதீகம் உள்ளது. இவை அனைத்தும் ஒரு ஜென்மத்து கதையாகும். சோழ மன்னன் அடுத்த ஜென்மத்திலும் சோழ மன்ன குலத்திலேயே ஆகாச ராஜாவாக பிறக்கிறான். பிறந்து வளர்ந்து அனைத்து வளங்களும் பெற்று திகழ்ந்த அவனுக்கு பிள்ளை பேறு மற்றும் இல்லை. அதனால் யாகம் செய்ய எண்ணி அவன் நிலத்தை உழுத பொழுது அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது. அதன் அருகில் சென்று பார்த்தபோது அதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதை கண்டனர். அப்பொழுது அக்குழந்தையை எடுத்து வளர்த்தால் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் என அசரீதி ஒலி கேட்டது. ராஜாவும் ராணியும் அக்குழந்தையை எடுத்து வளர்த்தனர். தாமரை மலரில் தோன்றியதால் பத்மாவதி என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தான் மன்னன். பத்மாவதியும் பெரியவள் ஆனாள். இதற்கிடையே சீனிவாசன் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டார். உடனே தன்னை பெற்ற மகனாக கவனிக்கும் வகுலா தேவியிடம் பூர்வ ஜென்ம கதையை கூறி பத்மாவதியை தான் மணக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். அதே சமயம் ஆகாச ராஜாவும் அவனது மனைவியும் கூட தங்களது மகள் வேங்கடமலையில் வசித்து வரும் சீனிவாசனை மணக்க விரும்புவதை அறிகிறார்கள். மகாவிஷ்ணுவால் பல வகையான செல்வங்களை வரதட்சணையாக கொடுத்து பத்மாவதியை திருமணம் செய்ய இயலவில்லை. ஏனென்றால் என்று மகாலட்சுமி பெருமாளை விட்டு விலகினாரோ அன்றே அவரிடம் இருந்து செல்வங்கள் விலகின. செல்வங்களுக்கு அதிபதியான குபேரனிடம் திருமண செலவிற்காக சீனிவாச பெருமான் கடன் கேட்கிறார். அதற்கு குபேரனும் ஒத்துக்கொண்டார். சிவபெருமான், பிரம்மதேவர், தேவர்கள், முனிவர்கள் என படைசூழ சீனிவாசன் பத்மாவதி தாயார் திருமணம் இனிதே நடைபெற்றது திருவேங்கடமலையில். கலியுகம் முடியும் வரை பெருமாள் மக்களை காப்பதற்காக இந்த அவதாரத்தில் திருப்பதியில் அருள் புரிகிறார். இவ்வாறாக சீனிவாச பெருமாளும் தாயாரும் திருப்பதியில் கோவில் கொண்டு அருள் புரிகின்றன. திருப்பதி பெருமாளுடைய வரலாற்றை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்தனூர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.